யோசிச்சு பாருங்க, ஒரு ஏஐ இருக்கு. அது சும்மா நம்ம கிட்ட பேசுறது மட்டும் இல்லாம, நம்ம கம்ப்யூட்டரையே யூஸ் பண்ணுதுன்னா எப்படி இருக்கும்? அதாவது பட்டன்ஸ கிளிக் பண்றது, டைப் பண்றது, ஃபார்ம் ஃபில் பண்றதுன்னு எல்லா வேலையும் அதுவே பாத்துக்குது. இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் பட கதை மாதிரி இருக்கலாம். ஆனா இதுதான் ஏஜென்டிக் ஏஐயோட புது ஆரம்பம். இந்த முழு விஷயத்தையும் நாம 5 முக்கிய பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல இந்த பட்டன் கிளிக் பண்ற ஏஐனா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் அது எப்படி நம்ம ஸ்கிரீனை பார்த்து வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஏன் ஒரு பெரிய கேம் சேஞ்சர்னு மூணாவதா விவாதிக்க போறோம். நாலாவதா இதோட பவர், அப்புறம் நம்ம பொறுப்பு என்னன்னு பார்ப்போம். கடைசியா வரப்போற ஏஜென்ட் புரட்சி பத்தி பேசலாம். சரி, முதல் பகுதிக்கு வந்தாச்சு. பட்டன் கிளிக் பண்ற ஏஐ. கூகுளோட புது ஜெமினி 2.5 டெக்னாலஜி ஏஐ திறன்கள்ல ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல்னே சொல்லலாம். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, உங்க டிஜிட்டல் அசிஸ்டன்ட் உண்மையிலே உங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை தொட்டு வேலை செஞ்சா எப்படி இருக்கும்? அதுதான் இப்போ நிஜமாகியிருக்கு. நான் பேசுறது உங்க கம்ப்யூட்டரை உண்மையிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு ஏஐ பத்தி. அது சும்மா அதை பத்தி பேசவோ இல்ல கோடு எழுதவோ செய்யாது. அது நிஜமாவே பட்டன்ஸை கிளிக் பண்ணோம், டெக்ஸ்ட்டை டைப் பண்ணோம், ஃபார்ம்ஸை நிரப்போம். இந்த ஒரு வாக்கியம் எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்க. இது ஏஐயை வெறும் ஒரு கருவியா பார்க்காம நம்மளோட ஒரு ஆக்டிவ் பார்ட்னரா மாத்து. கூகுளோட பவர்ஃபுல்லான ஜெமினை 2.5 ப்ரோ மாடலை பேஸ் பண்ணி தான் இதை உருவாக்கியிருக்காங்க. இது நம்ம ஸ்க்ரீனை பார்க்கும், அதில் இருக்கிற ஐகான்ஸ், டெக்ஸ்ட், ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் அடுத்து என்ன செய்யணும்னு அதுவே முடிவு பண்ணும். இதோட விஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் திறமை தான் இதுக்கு முக்கியமான காரணம். சரி, இந்த ஏஐ எப்படி இந்த மேஜிக்கை பண்ணுதுன்னு நீங்க யோசிக்கலாம். வாங்க அந்த கிளிக்குகளுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக்கல் ரகசியத்தை இப்போ பார்க்கலாம். இதுக்கு கம்ப்யூட்டர் யூஸ் டூல்னு பேர் வச்சிருக்காங்க. இது ஜெமினை ஏபிஐல இருக்கிற ஒரு ஃபீச்சர். டெவலப்பர்ஸ் கூகுளோட ஏஐ மாடல் கூட பேசுறதுக்கான ஒரு வழிதான் இந்த ஏபிஐ. இந்த டூல் பல ஸ்டெப்ஸ் இருக்கிற பெரிய வேலைகளை செய்ய ஒரு தொடர்ச்சியான லூப்பை இயக்கும். சொல்லப்போனா இந்த டெக்னாலஜியோட இதயமே இதுதாங்க. இந்த ப்ராசஸ் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். 4 ஸ்டெப் தான். முதல்ல நீங்க ஒரு வேலையை கொடுக்குறீங்க, உடனே ஏஐ உங்க ஸ்கிரீனை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்க்கும். அடுத்து என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணுமா இல்ல டைப் பண்ணுமான்னு முடிவு பண்ணும். கடைசியா அந்த வேலையை செஞ்சுட்டு மறுபடியும் ஸ்கிரீனை பார்க்கும். வேலை முடிகிற வரைக்கும் இந்த லூப் நொடிகளுக்குள்ள திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, இது ஏன் ஒரு புரட்சிகரமான மாற்றம்னு சொல்றோம்? நாம கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ற ஐகான்ஸ், மெனுஸ் மாதிரி கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸோட நேரடியா பேசுறது ஏன் ஒரு பெரிய முன்னேற்றம்னு இப்ப புரிஞ்சுக்கலாம். இந்த ஒப்பீடு ரொம்ப முக்கியம். பழைய ஏபிஐ ஆட்டோமேஷன்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் கூட பேசுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் பாஷை தெரிஞ்சிருக்கணுங்கிற மாதிரி. அதுக்கு டெக்னிக்கல் கனெக்ஷன்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஆனா இந்த புது ஜிஒய் ஆட்டோமேஷன் நாம எப்படி கம்ப்யூட்டர் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி எந்த வெப்சைட்லயும் எந்த ஆப்லயும் வேலை செய்யும். இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம். ஒரு நிஜ உலக உதாரணத்தை பார்க்கலாம். கலிஃபோர்னியாவில் இருக்கிற செல்லப்பிராணிகளை கண்டுபிடிச்சு அதை ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், அதாவது சிஆர்எம் சாஃப்ட்வேர்ல சேர்த்து அக்டோபர் 10ஆம் தேதி காலை 8 மணிக்கு மேல ஒரு ஃபாலோ அப் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும்னு ஒரு சிக்கலான டாஸ்க் கொடுத்தாங்க. இந்த ஏஐ அதை முழுசா ஆட்டோமேட்டிக்கா செஞ்சு முடிச்சது. இன்னொரு சூப்பரான உதாரணம், ஒரு டீமோட பிரெயின் ஸ்டார்மிங் செஷனுக்கு அப்புறம் ஒரே குழப்பமா இருந்த ஸ்டிக்கி நோட் போர்டில் இருக்கிற ஐடியாஸை சரியான கேட்டகரியில ஒழுங்காமைக்கணும். இந்த ஏஐ அந்த போர்டை பார்த்து தப்பான இடத்துல இருந்த நோட்ஸை கண்டுபிடிச்சு அதை சரியான இடத்துக்கு இழுத்து போட்டு 1 நிமிஷத்துல எல்லாத்தையும் பக்காவா ஆர்கனைஸ் பண்ணிடுச்சு. இப்போ பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாம். இந்த சார்ட்டை பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். மார்க்கெட்ல இருக்கிற மத்த மாடல்ஸை விட ஜெமினி 2.5 தான் அக்யூரசிலையும் சரி ஸ்பீட்லயும் சரி டாப்பா இருக்கு. லேட்டன்சி கம்மியா இருக்கிறதுனால ரெஸ்பான்ஸ் ரொம்ப வேகமா தடங்கல் இல்லாம இருக்கும். இது சும்மா கூகுள் சொல்றதில்ல, தேர்ட் பார்ட்டி டெஸ்டும் இதைத்தான் உறுதிப்படுத்துது. இவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு டூல் பத்தி பேசும்போது நம்ம கண்டிப்பா சேஃப்டி பத்தியும் பேசியே ஆகணும் இல்லையா? வாங்க இதோட பவரையும் அதோட வர பொறுப்புகளையும் பார்க்கலாம். நாம கவனிக்க வேண்டிய 3 முக்கியமான ரிஸ்க் இருக்கு. 1, வேணும்னே தப்பா பயன்படுத்துறது, அதாவது உங்க பேங்க் அக்கவுண்ட்டை ஹேக் பண்றது மாதிரி. 2வது, ஏஐ தப்பு பண்றது. உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான ஸ்டெப்பை அது மிஸ் பண்ணிடலாம். 3வது, ஏஐயை ஏமாத்தி மோசடி வேலை செய்ய வைக்கிறது. இந்த ரிஸ்க் எல்லாம் குறைக்க கூகுள் சில பில்ட்-இன் சேஃப்டி ஃபீச்சர்ஸை சேர்த்திருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒரு சேஃப்டி செக் இருக்கும். அது டேஞ்சரான வேலைகளை தடுக்கும். டெவலப்பர்ஸ் ஏஐக்கு ஒரு எல்லையை செட் பண்ண தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம செக்யூரிட்டியை பைபாஸ் பண்ற மாதிரி ஆபத்தான வேலைகளை செய்ய சொன்னா அது மறுத்துடும். இப்போ கொஞ்சம் பெரிய லெவல்ல யோசிப்போம். இதுவரைக்கும் நாம ஏஐனா சாட்பாட்ஸ் தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ நாம ஒர்க் பாட்ஸ்ங்கிற ஒரு புது உலகத்துக்குள்ள நுழையிறோம். அதாவது உண்மையிலே வேலை செய்யற பார்ட்ஸ். இது ஏஐல ஒரு புது சகாப்தத்தோட தொடக்கம். இந்த டெக்னாலஜியை நாம இன்னைக்கு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சில உதாரணங்கள் சொல்றேன்.
பிசினஸ் பண்றவங்க கஸ்டமர் டேட்டா கலெக்ட் பண்ற மாதிரி போர் அடிக்கிற வேலைகளை ஆட்டோமேட் பண்ணலாம். ஏஜென்சிகள் கிளைண்ட் ரிப்போர்ட்ஸை ஆட்டோமேட்டிக்கா உருவாக்கலாம். நம்மள மாதிரி தனிநபர்கள் வேலைக்கு அப்ளை பண்ற ஃபார்ம்ஸை ஆட்டோமேட்டிக்கா ஃபில் பண்ணலாம். இதோட அடுத்த கட்டம் என்ன? டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லெவல்ல கண்ட்ரோல் பண்றது. யோசிச்சு பாருங்க, நம்ம முழு கம்ப்யூட்டரையும் கண்ட்ரோல் பண்ற, ஆப்ஸை ஓபன் பண்ற, ஃபைல்ஸை மேனேஜ் பண்ற ஒரு ஏஜென்ட் இருந்தா எப்படி இருக்கும்? இது நம்ம உற்பத்தி திறனை எங்கேயோ கொண்டு போகும். ஆனா அதே சமயம் புது சேஃப்டி சவால்களையும் உருவாக்கும். இதுதான் ஃபியூச்சர். ஆனா இதுல சில லிமிடேஷன்ஸும் இருக்கு. அதையும் நாம ஒத்துக்கணும். இப்போதைக்கு இது வெப், மொபைலுக்கு தான் சூப்பரா வேலை செய்யும். இன்னும் டெஸ்க்டாப்புக்கு முழுசா ரெடி ஆகல. சில சமயம் இது தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால மனுஷங்களோட கண்காணிப்பு தேவை. ஆனா இந்த டெக்னாலஜி ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு வருது. கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட முடிக்கிறேன். இப்போ உங்க வேலைய ஏஐ செய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னா நீங்க அடுத்து என்ன வேலை செய்வீங்க? உங்க கிரியேட்டிவிட்டி, உங்க ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங், மனுஷங்க கூட பழகுற உங்க திறமை, இதுக்கெல்லாம் எங்க இடம் இருக்கும்? இது நாம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. உங்க பதில்களை பத்தி யோசிச்சு பாருங்க.